ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததை நீங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்க முடியும். இயேசுவும் இரவெல்லாம் ஜெபித்தார், பகலெல்லாம் ஊழியம் செய்தார் என்று வேதம் சொல்கிறது. ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்திற்கு தான் அதிக முக்கியத்துவம் ஆண்டவர் கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:36 கூட அந்த கடைசி நாட்களிலே சம்பவிக்கிற காரியங்கள் எல்லாம் சொல்லுகிறார். இவைகள் சம்பவிக்கும் பொழுது நீங்கள் அவைகளுக்கு தப்ப வேண்டுமானால், ஆண்டவருக்கு முன்பாக பாத்திரவான்களாய் நிற்க வேண்டுமானால் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஜெபத்தை குறித்து தான் சொல்லுகிறார். ஜெபம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் இல்லை. ஜெபமே ஜீவன் என்று சொல்லுவார்கள். ஆனால் இடைவிடாமல் ஜெபிக்க முடியுமா? கேள்விகள் வரலாம். வேலை இருக்கிறதே, அலுவலகத்தில் எப்படி உட்கார்ந்து ஜெபிக்க முடியும்? ஆலயத்திலே எப்பொழுது இருந்தால் ஜெபிக்கலாம், பிரயாணப்படும் பொழுது எப்படி ஜெபிக்க முடியும்? பலவித குழப்பங்கள் நமக்கு வரத்தான் செய்யும். ஒரு சிறு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஒரு வசனத்தை எடுத்து தியானிப்பார்களாம், மாதத்திற்கு ஒரு முறை கூடி வந்து. அப்பொழுது தியானிக்கும் பொழுது அவர்கள் அன்று தெரிந்து கொண்ட வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்குள்ளே எல்லாரும் கூடி இடைவிடாமல் எப்படி ஜெபிக்க முடியும்? வேலை செய்கிறவர்களா இது முடியுமா? இது சாத்தியமாகுமா? வேலை செய்ய வேண்டியது இருக்கும், பிரயாணப்பட வேண்டியிருக்கும், இன்னும் சாப்பிட வேண்டியிருக்கும், நிறைய காரியங்கள் இருக்கிறதே, இது எப்படி சாத்தியமாகும்? கடைசி வரை முடிவே எட்டவில்லை. கட்டாயம் கஷ்டம் என்று சொல்லும்போது, அப்போ அதில் உள்ளது தலைமை ஊழியர் சொன்னாராம், நீங்கள் இதை வீட்டிற்கு போய் யோசித்து ஒரு கட்டுரையாக எழுதி இதற்கான விடையை அடுத்த முறை வரும்போது கொண்டு வாருங்கள் என்று அனுப்பி வைத்து விட்டார். அது நடந்த இடத்துல அந்த வீட்டில் உள்ள அந்த ஊழியருடைய ஒரு சிறு பெண், வேலை செய்கிற பெண் இதை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். கவனித்துக் கொண்டே இருந்தால் எல்லா கூட்டம் முடிஞ்சதும் எல்லாம் அரேஞ்ச் பண்ண உடனே வீட்டுக்கு அந்த போதகர் வந்த உடனே அந்த பெண் கேட்கிறா, ஐயா இதுக்கு கூட உங்களுக்கு விளக்கம் தெரியலையா? இடைவிடாமல் ஜெபிப்பது எப்படின்னு தெரியாம இவ்வளவு நேரம் காலையிலிருந்து சாயங்காலம் வரை எல்லாரும் தலையை பிச்சுட்டு இருக்கீங்களா? என்னமா சொல்றா, உனக்கு தெரியுமா என்பது, நான் இடைவிடாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லாதான் அவருக்கு ஆச்சரியமாச்சு. எப்படின்னு சொன்னாராம், காலையில் நான் கண் விழித்த உடனே நான் உடனே ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இன்னைக்கு மனக்கண்கள் திறந்திருக்கும்படிய பிரகாசமான மனக்கண்களை தாங்கன்னு ஜெபம் பண்ணுவேன். அடுத்து சொன்னாராம், அப்படியாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அப்படியே முகத்தை கழுவும் பொழுது, ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவுன்னு சொல்லி நான் அப்படியே ஜெபம் பண்ணுவேன். அடுத்த நாள் தொடப்பத்தை எடுத்து வீட்டை பெருக்க ஆரம்பிக்கும் பொழுது, உடனே ஆண்டவரே என் இருதயத்தையும் இந்த மாதிரி நல்லா சுத்திகரியும், அதுல எந்த கரையும் இருக்கக்கூடாது, குறைவுகள் இருக்கட்டு இப்படி அடுக்கி கொண்டு போய் போதகர், ஆமாமா நிறுத்துமா, எவ்வளவு அழகா சொல்றா. அப்போ அவர் உடனே புரிந்து கொண்டாராம், நம்ம ஒவ்வொரு வேலை செய்கிற காரியம் மற்ற காரியங்களிலும் கூட நாம் அப்படியே அதற்கு ஒப்பிட்டு அழகா ஜெபிக்க முடியும். ஒவ்வொரு காரியங்களே வீட்டை சுத்தப்படுத்தும் பொழுது இருதயத்தை சுத்தமாக்கும் என்று ஜெபிக்க முடியும். பார்க்கும் பொழுது பிரகாசமான மனக்கண்கள் ஒவ்வொன்றை பார்க்கும் பொழுது இவர் ஆச்சரியப்பட்டு பிரமித்து விட்டாராம். இடைவிடாமல் ஜெபிக்க முடியும், அதற்கு பதில் கிடைத்து விட்டது உற்சாகத்தோடு புறப்பட்டு போனாராம். யோசித்து பாருங்கள், நாமும் ஜெபிக்க முடியும். பிரயாணப்படும் பொழுது, எல்லா விதத்திலும் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, எழுந்திருக்கும் போது அவரோடு உறவாட முடியும். ஒவ்வொரு காரியங்களை சொல்லி அந்த ஜெபத்திற்கு வல்லமை அதிகம். கர்த்தர் கிரியைகளை அதை காண்பிப்பார், பதிலும் வரும். எப்பொழுது அவரோடு நடக்கக்கூடிய பெரிய பாக்கியம் ஏனோக்கு கொடுத்தார், நோவாவுக்கு கொடுத்தார். எல்லாவற்றிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தது அவர்களால் அனுபவிக்க முடியுது. நாமும் வேதத்தின் மூலமா அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வழிகள் இல்லாம ஆண்டவரை நினைத்துக் கொள்வோம், ஜெபிப்போம். எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றிக் கொடுப்பார். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி இருக்கிறப்பா. எங்கள் வாழ்க்கையில் அநேக நேரம் தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத காரியங்களை மனதில் போட்டுக்கொண்டு பாரமாக்கி சுமந்து கொண்டு புலம்பிக் கொண்டு இப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டு யார் சொன்னதோ ஏதோ அதெல்லாம் அந்த காரியங்கள் எல்லாம் ஓரம் வைத்துட்டு நாங்கள் போகும் பொழுதெல்லாம், வேலை செய்யும் பொழுதும், உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது நம்முடைய வார்த்தைகளை தியானித்து எங்கள் உள்ளான மனிதனுக்குள்ளே அப்பா மனதுக்குள்ளே ஜெபித்துக் கொண்டே இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. இதை கேட்கிற பிள்ளைகளுக்கும் இந்த நாளில் உம்மோடு உறவாடுகிற ஒவ்வொரு நாளும் அந்த இணைப்பில் இருக்கக்கூடிய பாக்கியத்தினை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. இதனால் பாரங்கள் லகுவாகும், வேதனைகள் மறையும், நன்மைகள் தொடரும்பா. இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவதற்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் மட்டுமல்ல, வரப்போகிற நாட்கள் ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் ஆராதிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, உம்மோடு இணைந்திருக்க கிருபை பாராட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாமும் இடைவிடாமல் ஆண்டவரோடு உறவாட முடியும், ஜெபிக்க முடியும், ஆராதிக்க முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.